அவர் வெளியேறுவதற்காக தான் இது மாதிரிலாம் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுல வந்து ஒன்றுமே குற்றலாம். அவர் கட்சி வளர்ந்துருக்கு. பட்டி தொட்டியில் திருமாவளவனுடைய கட்சி வந்து வளர்ந்துருக்கு. அது வந்து தாவேகா கூட கூட்டணி அமைச்சா வட மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் சரி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தாவேகாவுக்கு கொடுக்கும். அதே மாதிரி திருமாவளவனுக்கு கிடைக்கும். அவர் எதிர்பார்க்குற அங்கீகாரம் இப்போயே அங்கீகாரம் வந்திருக்கு அந்த இயக்கத்துக்கு. அவங்க எதிர்பார்க்குற சீட்டு நாளைக்கு வந்து ஆட்சியை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல யார் முதல்வர் என்று டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல அண்ணன் திருமாவளவனுடைய இயக்கம் இருக்கும். ஆனால் திமுகவோட மீண்டும் ஒரு கூட்டணி வச்சு இந்த 4 சீட்டு 5 சீட்டு கையேந்தி நிற்கிறது தான். அதனால் அந்த 4 சீட்டு சட்டமன்ற உறுப்பினர் வச்சு இது வரைக்கும் அவங்க என்ன சாதிக்க விடலை. அவங்க செய்கிற தப்பு, அவங்க கூட அடிக்கிற கொள்ளைக்கு இல்லை உங்கள் கட்சிக்காரனுங்களுக்கு அது ஒரு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு அது ஒன்றா ஒரு யூஸ் ஆனதை தவிர அந்த இயக்கம் வளர்ச்சிக்கு அது ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால் அவர் முடிவு எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறாரு. அப்படி மாற்றத்துக்கு தான் இப்படிலாம் பேசிட்டு வர்றாரு. இவர் எப்படி போய் டெல்லியில் போய் பிஜேபியோட போய் கூட்டணி உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு வந்தாரோ, கனிமொழி அக்காவை வச்சு சந்திரபாபு நாயுடு வச்சு எப்படி பேசினாரோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஜேபி அதை கசிய விடுவாங்க. புரியுதுங்களா? அதை லைட்டாக கூட்டணி உடைக்கிறதுக்கு அவங்களே இதை கசிய கூட விடுவாங்க. இது கசிஞ்சு கீழே வரைக்கும் வந்துடுச்சு. அதனால தான் எடப்பாடி போய் இன்னும் பிஜேபியை சரி பண்ணக்கூடிய லெவலில் இல்லை. இது எடப்பாடிக்கும் தெரியுது என்னன்ட்டு.